மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே மிதுன லக்கணம் அப்படின்னாலே அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு யோசனைக்காரங்க, எப்பயும் சதா சர்வகாலமும் சிந்தித்து செயல்படக்கூடிய இயற்கையான அறிவு படைத்தவர்கள் அப்படிதான் அதை சொல்லணும். இந்த இடத்துல இதுவரைக்கு லக்கணத்திலேயே இருந்த குரு, இப்ப லக்கணத்துல குரு இருந்து அதுக்கு பேர் திக்பலவன் பேரு. ஏன்னா அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம், உயர்ந்த குணம், தர்ம குணம், தயால குணம், இரக்கம், ஈகை, இறையாண்மை இதெல்லாம் அவங்களுக்கு இந்த குரு லக்கணத்தில் இருக்கும்போது கொடுத்துரும். ஆனா நம்ம பாடல்ல என்ன சொல்லுவாங்க, ஜென்மகுரு வனவாசம், அது ராசிக்கு தான். ஆனா இந்த குரு இந்த மிதுன லக்கணத்துக்கு யாரு அப்படின்னா சப்தம தசமாதிபதி அப்படி பேர். 7-10 குடையவர், அவர் 2 வருகிறார். சரி, அப்ப 2-7 அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டி வருதுன்னு வைங்களேன். கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணலாம். அப்ப குரு 2 வர்றார். இது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இது வரைக்கும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற இடத்துல ஒரு சொத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்து உங்களுக்கு வாங்கிடுவீங்க. ஒரு சொத்தை உருவாக்கலாம். ஏற்கனவே சொத்துக்கள்லாம் இருக்கே அப்படின்னா வருமானம் வரக்கூடிய ஒரு சொத்தை நீங்க உருவாக்கலாம். இது ரெண்டுமே இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப ஒரு செல்வத்தை சிறப்பாக்கக்கூடிய நிலை இருந்தா கூட இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த குரு 10 குடையவர், 10ஆம் இடம் ரெட்டப்பட ராசி. அங்க ஏற்கனவே யாரு உட்கார்ந்துருக்கா? அட்டமாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்க உட்கார்ந்துருக்காரு. அது இவர்களுக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது முதலீடு செய்வது. சரியா? இப்ப இந்த 8ஆம் இடம், இப்ப அங்க ரெட்டப்பட ராசியா, 9ஆம் இடத்துக்குள்ளவர் தான் சனி. அப்ப இந்த குரு 2ஆம் இடத்துக்குள்ள வரும்போது, லக்கணத்துக்கு 2ல பூச நட்சத்திரத்துல வரும்போது அழகா ஒருத்தன் வருவான். அப்பா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஒரு அல்வா கிண்டுவேன். நமக்கு இந்த பொருளாசை, யாருதான் காசு பணத்துக்கு ஆசைப்படாம இருக்கான்? நம்ம நினைச்சோம் அப்படியா அப்படின்னு உடனே அவன் சொல்லுவான், இவ்வளவு ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிமா. நம்ம அதை நம்பி பணத்தை அதில் போட்டுருவோம். பணத்தை போட்டாச்சுன்னா அது கடல்ல கலக்கின பெருங்காயம் மாதிரி ஆயிப்போம், திரும்ப வராது. அதனால கூட்டு தொழிலை நிறுத்திடுங்க. நமக்கு கூட்டு தொழில் வேண்டாம். மிதுன லக்கணத்துக்கு உத்தியோகம் பார்த்து வரக்கூடிய காசே போதுமானது. ஏன்னா 8 குடையவர் சனி சாரத்தில் வாங்கினால தெண்டமா எதெல்லாம் கொண்டு போய் நம்மளை விரையப்படுத்தத்தான் செய்யும். அப்ப குரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியில இருக்கிற பணத்தை கூட மறக்க வாங்கி ஒரு சொத்தை உருவாக்கிக்கலாம். இது என்னைக்குமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது இந்த நேரத்தில் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா உயர்கல்வி ஸ்தானாதிபதி சனி போய் என்ன செய்யறாரு? 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப பல பேர் நம்ம தொழிற்கல்வி எடுக்கணும்னு உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. தொழிற்கல்வி நல்லாவே இருக்கும். அது குரு 2ஆம் இடத்துல சனி சாரத்துல இருந்த சனியை பார்க்கறதுனால இந்த இடத்துல நீங்க உயர்கல்வியில உள்ள போகும்போது தொழிற்கல்வியில உள்ள போயிட்டீங்கன்னா காலத்துக்கு உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துலதான் இந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை சேதப்படுத்துகின்ற நிலையை உருவாக்கும் போது நாம அதை புத்திசாலித்தனமா விரயத்தை கிரயம் பண்ணோம்னா காலத்துக்கு நமக்கு வருமானம் வர்ற மாதிரி இதை உருவாக்கிக்கிடலாம். இப்ப இதுல நடக்கக்கூடியது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையினுடைய தரம் என்பது கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகும். இந்த 2ல இருக்கக்கூடிய யாருக்கும் குறைவாவே அது இது பண்ணாது. நீங்க இந்த வருஷ கடைசியில பாருங்க, இந்த குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்வார் அப்படின்றதுல எனக்கு எள்ளளவு மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டங்கள் இதுல என்ன ஒரு பெரிய இது உத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு அடுத்து நமக்கு ராகு அது பயிற்சி வரும். ராகு இயற்கையிலேயே 2ஆம் இடத்துல குருவோட சேர்வார். யாரு? கேது 2ஆம் இடத்துல குருவோட சேர்வார். ராகு இப்போ 9ல இருந்து அப்படியே 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் சாரத்துல இறங்குவார். அப்ப தேவையில்லாத கடனை வாங்கிக்கிட்டு சுமை ஏத்திடக்கூடாது. இதுல நீங்க கவனமா தான் இருக்கணும். குரு கேது காசு பணத்தை கொடுப்பாரு. கேது 2ஆம் இடத்துல பொருளாதார சேதத்தையும் கொடுப்பாரு. அப்ப கவனித்து இந்த வாழ்க்கை பயணத்தை கொண்டு போக வேண்டிய நிலை உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா உங்களுக்கு குரு தசையே சில நேரத்தில் நடக்கலாம் இல்லையா?
அதனால குரு தசை நடக்கிறவங்க இந்த இதுக்கு அப்படியே அவங்களுக்கு இதாகும். இருந்தாலும் குரு 10 2 பல வழியில். இப்போ ஏதோ மிதுனத்தில் பிறந்தவங்க வேலை வாய்ப்பை தேடி போகிறாங்க. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராகவோ ஸ்கூல் டீச்சராகவோ போகிறாங்களா? ஓகே. சில மாணவர்களுக்கு சட்டத்துறை எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா மிதுனத்தில் பிறந்தவர்கள் நான் சட்டத்துறைக்குள்ள போகலாமா? குரு 2 சனி சார், நீங்கள் சட்டத்துறை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜாகவே வந்துடுவீங்க. எப்படி பாருங்க இதில். அப்போ பல வழிகளில் பலனும் பயனும் நன்றாக இருந்தாலும் நாம் சிந்தித்து செயல்பட்டால் இந்த குரு பெயர்ச்சியை நாமும் வளமானதாக மாற்றிக்கொண்டு நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை அல்லது மேன்மையை அடையலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 3வது ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் எப்படி? ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கிட்ட இருக்குங்க. எப்படி? எல்லாரையும் வச்சு ஒரு கெப்பாசிட்டி, நிர்வாக திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது மிதுனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யார்கிட்டையும் இருக்காது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் அப்படியோட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த உச்சமான குரு பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. உச்சமான 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? கேந்திர குருவாக உங்களுக்கு உருவெடுக்கிறார். எப்படி? 2ஆம் இடம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல குரு பகவான், பணம் வரவு ஸ்தானத்துல குரு பகவான், நிம்மதியான வாழ்க்கையில குரு பகவான், அப்படிப்பட்ட அதிபதியா வர்றார் குரு பகவான். அம்மன் அருள் டிவில நான் தயவு செய்து சொல்றேன், அம்மன் அருள்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மிதுன ராசி இருக்காங்களோ இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல முக்கியமான ஒரு பதிவு நான் பதிவு பண்றேன். நல்லா பாருங்க, குரு பகவான் அவர் பார்க்கிற இடத்துக்கும் பார்வை நம்ம பலன் கொடுக்குறோம். இது இல்லாம சனி பகவான் நட்சத்திர போறோம், அந்த சனி பகவானே இந்த குரு பகவான் பார்க்கிறாரு, இதுக்கான பதிவு நம்ம கொடுக்குறோம். நல்லா பாருங்க, இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் பகவான் சொல்லுவாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் இயக்க பார்ப்பார் குரு பகவான். எப்படி? 9 மாசம் குரு பகவான் அங்கதான் இருப்பாரு. அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவார். இந்த வருஷத்துல ஒரு வருஷம் ஃபுல்லாவே குரு உச்சமான காலகட்டத்துல நிற்பார். உச்சனா என்ன? 100க்கு 200% நல்லதை மட்டும்தான் செய்யும். நல்லதா பாத்துக்குங்க. எந்த கிரகத்துக்குமே தோஷத்தை போகக்கூடிய சக்தி எந்த கிரகத்துக்கும் கிடையாதுங்க. இவருக்கு மட்டும்தான் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி இந்த கிரகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. தங்கம், பொன், பொருள் எல்லாமே குரு பகவான் தான். ஜாதகத்துல எந்த இடத்துல தான் அந்த இடத்த வளர்த்து பெரிய அளவு கொண்டு போவார். அதனாலதான் ஜாதகத்தை பாருங்க, குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. என்ன காரணம் தெரியுமா? லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். இப்ப நான் ஏன் குரு பகவானை பார்க்க சொல்றேன்? ஏன்னா சனி பகவானை பார்க்கிறாரு, பகை கிரகமான சனி பகவானை பார்க்கிறார். உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி? நல்லா பாருங்க, 7ஆம் வீட்டு அதிபதி. இந்த இடத்துல நீங்க மெயினா பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துல என்ன இருக்குது? மக்கள் தொடர்பு இருக்குது. பொதுமக்கள்கிட்ட என்ன பேர், என்ன அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய மனைவி, குடும்பம் எல்லாமே 7ஆம் இடத்துல அடங்கியிருக்கு. அடுத்து பாருங்க, தொழிலுக்கு அதிபதி. எப்படி? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில் எல்லாமே அதிபதியாக அந்த குரு பகவான் வர்றாரு. இதுக்கு முன்னாடி ஜென்ம குருவா இருந்தார். உங்களை என்ன பண்ணாரு நீங்க எடுத்து பாத்துக்குங்க. யார் ஜாதல குரு சரியில்லையோ, சனி பகவான் சரியில்லையோ, தொழில் இல்ல, வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, நிம்மதி இல்ல, என்னடா லைஃப்ங்கிற சிந்தனைக்கு போனது மிதுனம். மருத்துவ செலவு பண்ணது மிதுனம், ஒரு கெட்ட விஷயத்துல குடும்பத்துல பண்ணது மிதுனம், தொழில் சரியில்லாத அமைப்பு போனது மிதுனம், காசு பணமே கையில இல்ல மிதுனம், தங்க எத்தனை நகைய கூட்டி அடகு வச்சிங்க மிதுனம். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிரபஞ்சாதுல கண்டிப்பா நகையோ இடத்துலயோ பூமியில காசு பணத்தை நீங்க போட்டீங்களா போடலையா? திருப்பி உங்களுக்கு கேட்பீங்க, கண்டிப்பா ஆமாம்பீங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வேலை பார்க்க அதனால முதுகுல குத்திட்டான், வேலை பார்க்கறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏன் வேலை உத்தியோகஸ்தானம் கெட்டு போச்சு தெரியுமா? செவ்வாய் சனி சேர்ந்து இங்க இருந்துச்சு 10ஆம் இடத்துல. இவர் கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்த கௌரவத்தை புடுங்கிட்டு இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா மாற்றம் இருக்காதுங்க. சனி பவன் கெட்டு போயிருந்தா ஆட்டோமேட்டிக் ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்திருக்கும். தொழிலையோ, வருமானத்திலேயோ, கணவன் மனைவிலையோ, திருமணத்திலேயோ, இல்ல படிப்புகளிலேயோ ஒரு மந்தமனத்தன்மையை கண்டிப்பா மிதனம் சந்திச்சிருக்கும். இந்த குரு பேச்சு இதுமான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி சரியா இருந்திருக்காது, ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கும். நிறைய தடுமாற, குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவு கொடுத்துருக்கும். பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கும்.
ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? மிதுன ராசிக்காரன் அம்மன் ருட்டுவில. நம்ம ஏன் இந்த குரு பயிற்சி சொல்றோம்? நல்லா அவர் பாக்குற இடம் அதை விட வளர்த்து விட்டு நல்லா பாருங்க. அவருடைய சிறப்பு பார்வை 5ஆம் இடத்தை கொடுக்குற பாருங்க, அது நேரம் 6ஆம் இடத்தை கொடுக்குற பாருங்க. நேரா பாருங்க 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. கேந்திர குருவாக இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். முதல் பலனே வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. அரசாங்க வேலையா தனியார் வேலையா ரெண்டையுமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா விருச்சிக ராசியை பாக்குது. அப்ப வெளிநாடு வெளியூர்லவங்க பயங்கரமா, ஏன்னா விருச்சங்கிறது 8ங்கிறது மர்மம், அந்த இடத்த பாக்குது. அப்ப வெளிநாடு வெளியூர்ல ஒரு பெரிய லெவலுக்கு போறது யாரா இருப்பீங்க? மிதுன ராசியா இருப்பாங்க. கடன் இருக்காது, நோய் இருக்காதுங்க, உடம்புல ஹெல்த் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் நல்லா பார்த்தா இப்போ சம்பாரிச்சுக்கலாம். ஹெல்த் சூப்பரா இம்ப்ரூவ்ட் ஆகும், மருத்துவ செலவு குறையும், எதிரிகள் இருக்க மாட்டான், தாய்மாமன் உறவு நீடிக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை பாக்குதே. ஒண்ணு இல்லை, உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, இடத்துல பூமியில சொத்துல ஒரு கேஸ் போடுறோம். அந்த கேஸை நீங்க தீர்ப்பு உங்க பக்கம் சேர்த்து எழுதிடுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? 8க்கும் நல்லா பாருங்க, 8க்கும் 9 கூடியவர் யாரு? சனி பகவான். மே 18க்கு அப்புறம் சனியுடைய நட்சத்திரம் இருந்து அவர் பாக்குறாரு. எங்கே? 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க காட்டுது. அது அப்பா சொத்தா தாத்தா சொத்தா எந்த சொத்தா இருக்கட்டும், நீங்க எடுத்து தூக்கி போடுங்க. ஆனா ஜாதகத்துல குருவும் சனி நல்லா இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் தான் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும். குரு பயிற்சி வந்தா அனைவருமே உங்க ஜாதகத்தை பார்க்கணும், தயவு செய்து பார்க்கணும். உங்க லைஃபுக்கான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. அதனாலதான் குரு புத்தி வந்தா ஜாதகம் எடுத்து நம்ம எல்லாரும் ஓடுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எதிரி இருக்க மாட்டான், வழக்கு இருக்காது, வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன் வீடு இடம் வாங்குவீங்க? என்ன காரணம்? எதையும் நான் சொல்லட்டுமா ஏன் வாங்குவேன்னு? 10ல சனி இருக்குதா? அந்த சனிப்பான குருபாவன் பாக்குறாரா? நேரா சனிப்பான எங்கே பாக்குறாரு? 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரா? இப்ப வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் சொத்து வாங்கலாம், கண்டிப்பா வாங்கி தான் ராஜா. மாத்த முடியாது ராஜா, முடியவே முடியாது. வீடு வண்டி வாகனம் பூமி சொத்துல உள்ள வில்லங்க சரியாகும். வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு செலவு இப்ப பண்ணுவீங்க. இன்னும் இடத்த வாங்கி வீடு கட்டுவீங்க. இதோடைய பிளான் தான் உங்களுக்கு கொண்டு போகும். இல்ல தொழில பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கும், வேலை உத்தியத்துல பயங்கரமான ப்ரமோஷன் கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு வேலை பார்க்கறவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். ஆனா அடுத்த பாரு பார்ப்போம், எங்க பாக்குறாரு? 8ஆம் இடத்தை பாக்குறாரு. பெரிய கண்டத்துல இருந்து வெளில வரலாம். வெளிநாடு வெளியூர் நிறைய யோகத்தை அள்ளி கொடுத்து, ஏன்னா அவருடைய பார்வை 7ஆம் பார்வை ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்தை பதிக்கிறாரு. சனிபவன் நேரம் பாருங்க 7ஆம் இடத்தை பாக்குற. கண்டிப்பா கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். ஏன் கல்யாணம் முடியும்? எதனால சொல்றீங்க? என்ன காரணம்? எப்படி கல்யாணத்தை நடத்தி வைப்பார்? 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, 7ஆம் இடத்தை பார்க்கலையே, எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பார்? சனிபவன் 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாப்புல. நல்லா பாருங்க, சிறப்பு பார்வை கொடுக்குறாப்புல 10ஆம் இடத்தை. 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை சனிபவன் பாக்குறாரு. அந்த சனிபவனை குரு பகவான் பாக்குறாரு. அதனால திருமணத்தை பண்ணி வைக்க போறார். இது எழுதியே வச்சுங்க மிதுன ராசி என்பர்களே. ஆனா இது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும். இவ்வளவு நம்ம சொல்றோம், ரைட்டு. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வாழ்க்கையில நடக்கலையே, என்ன காரணம்? கர்மாவை தேடுங்க. நீங்க என்ன கர்மாவில பிறந்தீங்க கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கலியுகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருக்கிறோம். அந்த கர்மாக்கான விஷயத்த நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அந்த தசாபுத்தி மாறும்போது கண்டிப்பா அந்த பரிகாரத்தை பண்ணும்போது உங்க வாழ்க்கையான சுவீச்சம், ஒரு வெளிச்சம் கிடைச்சிரும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. இப்ப குரு நல்லா இருக்காரா, சனி இருக்காரா, சுக்கிரன் நல்லா இருக்காரா, சூரியன் நல்லா இருக்கா, சந்திரன் நல்லா இருக்கா, ஏதாச்சும் ஒரு கிரகம் நல்லா கண்டிப்பா யோகம் வேலை செய்யும். அதுக்கான தசாபுத்தி இப்ப நடந்தா அந்த குரு பயிற்சி அள்ளி கொடுத்து போயிட்டே இருக்கும். குரு 2ல இருந்த என்னை பொறுத்த 2ல இருந்தா பணம், பொருள், நகை சேமிப்பு அதிகமா இருக்கணும், கொஞ்சம் வருமானம் நல்லா இருக்கும். இதான் குரு பயிற்சி. ஆனா ஜாதகம் அது இருக்கான்னு நீங்க பாத்துங்க, செக் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கும். கேந்திர குருவா நிக்கிறாரு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதக தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சரியான ஒரு மாற்றம். இப்ப எடுக்க லாட்டரி சீட் எடுங்க, நிறைய ஆசை இருக்குது ராஜா, எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க யோகம். நான் ஏன் அடிக்கும் காரணத்தை சொல்லிடுறேன். நேரா 8ஆம் இடத்தை பார்க்கறது குரு. திடீர் அரசுனா 8ஆம் இடம் தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். திடீர் வழக்கு, திடீர் அதிர்ஷ்டம், கெட்டது இருக்கு, நல்லது இருக்குது. அப்ப ஜாதக பாருங்க தசாபதி வந்து கண்டிப்பா லாட்டரி வந்துட்டு கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதகம் போனா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி? பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாத்தையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. நான் படிப்பு கல்விக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம் நான் சொல்ல மாட்டேன். கல்வியில பயங்கரமா மேலோங்கி போவீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். பொதுமக்களுடைய தொடர்பும், அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எப்படி எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா மாறும். இங்க தோல்விக்கான விஷயம் நடக்காது. இதையும் தான் நான் சொல்றேன். ஐடிஐ ஃபீல்டு, இந்த பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, 10 பேர் வச்சு நிர்வாகம் பண்றீங்க பார்த்தீங்களா, இந்த துறை எல்லாமே குரு நல்லா இருக்கலாம். வாக்குஸ்தானத்துல குரு இருப்பதால், கேந்திர குருவா வர்றதுனால் எல்லா அந்தஸ்து கௌரவத்தையும் கொடுக்கும். ஏன்னா ஒரு 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்குறப்ப ஐடிஐ ஃபீல்டு, பேங்கு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த இந்த துறை எல்லாமே இயங்க போதுன்னு இருக்கும். இதையும் தாண்டி நான் சொல்லிடுறேன், மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, மிதுன ராசியை பொறுத்தவரை நீங்க எதை நோக்கி போனாலும் சரி படிப்புகளில் டாப்பா இருவீங்க, அரசாங்க வேலையை வாங்குவீங்க. இது கன்ஃபார்மா எழுதியே வச்சுக்க மிதுன ராசி. ஏன்னா இந்த குரு பயிற்சி
சரியாந்திர யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கெட்ட இடத்துல குரு போக மாட்டாரு. உங்க நட்பு கிரகம் வீட்டுல உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, சந்திரபாகனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. 2ஆம் வீட்டு விசாரத்துல போறாரு. சனியுடைய நட்சத்திரத்தை போறாரு. சனி 10ல ஒரு பாவியான கிரகம் இருக்குது. அப்ப எல்லாமே திடீர்னு ஏதோ ஒரு பொருளோ நகையோ வீடோ இடமோ இது மாதிரி பிளான் பண்ணி நீங்க இறங்குனா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா நீ என்ன தெரியுமா கவனிக்கணும், ஜாதகத்துல தசாபதியை மட்டும் பார்த்துக்கிட்டு மட்டும் மூவ் பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரும். ஏன்னா கிரகத்துடைய பார்வை அப்படி பலனை கொடுக்குது. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கணும், இல்லை என்ன முதல் நட்சத்திரம் வரும் நல்லா பாருங்க, மிருகசீரிடம். எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். திறமையான குணம் அறிவான குணங்கள் நிறைய இருக்கு. எதுக்கு வந்தாலும் பயப்படாதீங்க. யாரு மிருகசீரத்தை பார்த்தா சிறப்பான ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். எப்படி மிருகசீரத்தை பார்த்தா எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் இதெல்லாம் பயங்கரமா யோசிச்சு இறங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயமே கிடையாது. எப்படி தோல்விக்கான விஷயமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வேலை செய்யும். ஏன்னா காரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் நட்சத்திர அதிபதி கிட்ட பாக்குறப்ப லாபம் பொருளாதாரம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்கலாம், வேலை அதிகத்தை அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா நிறைய தடங்களை சந்திச்சிருக்கேன், சந்திக்க மாட்டேங்குது சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம், வேலை தொழில், உத்தியோகம், வெளிநாடு, அரசியல், அரசாங்கம் எல்லாமே சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம் பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் இருந்தா கண்டிப்பா உங்க ஜாதகம் செக் பண்ணிக்கணும். குரு பயிற்சி வந்தா எல்லாருமே செக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம். நல்லா பார்க்கணும். திருவாதிரை நட்சத்திரம் பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம், குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி தனக்குன்னு தனி வழியில போகக்கூடிய கேரக்டர் திருவாதிரை மட்டும்தாங்க. இவங்களுடைய வழி தனி வழி, என் வழி தனி வழிப்பா. எது வந்தாலும் என்னால பேஸ் பண்ணி தைரியமா சாதிக்க முடியாது. வெறி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். யாரு திருவாதிரையில பார்த்துட்டாவே இனிமேதான் லைஃப்ல எல்லாமே மாற்றமா வரும் பாருங்க. எல்லாமே மாற்றமா வரும். உங்களுக்கு நான் முதல் பள்ளி சொல்றேன், நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். குடும்பம், வேலை, தொழில், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா நல்ல காரியம் நடக்க போகுது. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. திருவாதிரையில பிறந்தவளுக்கு வேலை உத்தில ப்ரமோஷன் வரப்போகுது. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா அந்த ராகுவையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவிட்டத்துல போறாரு. உங்களுடைய நட்சத்திரம் நல்லா பாருங்க. உங்களுக்கு 6ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டு சாரத்துல போறாரு. கண்டிப்பா வேலை உத்தில ப்ரமோஷன் கொடுப்பார். வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு. லாப வருமானம் கொடுப்பார். எதிரியை வெல்லக்கூடிய திறமையை கொடுப்பார். படிப்புகளில் ஒரு மாற்றம் கொடுப்பார். தொழில பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார். திருவாதிரைக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் இப்ப நடக்காது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். பார்த்துங்க, அதுக்கு நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க எதுவுமே தைரியம் பண்ணீங்க. ஏன்னா கணவன் மனைவி, திருமணம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடங்கணும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, நிலையான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் எது வந்தாலும் பயப்பட வேண்டாம். எதுவுமே பயப்படாம இறங்கி அடிக்கலாம், இறங்கி ஜெயிக்கலாம். ஏன்னா லைஃப் அதுக்கான நேரம் செம்மையா வேலை செய்யும். என்ன காரணம் தெரியுமா? குரு உச்சம். வேலை முடிஞ்சு. உங்க நட்சத்திர உச்சம் நல்லா தெரிஞ்சுங்க. நட்சத்திர 2ஆம் இடத்துல உச்சம். இடமோ வீடோ பொருளுமோ பணமோ பொருளோ நகையோ நிறைய விஷயம் வாங்கலாங்க. ஓப்பனா சொல்றேன், பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும் இந்த குரு பயிற்சி. குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. முதலில் இந்த குரு பயிற்சியை பற்றியும் குருவினுடைய அருள் யார், குருவனா யார், என்ன விவரம், அவர் ஏன் நமக்கு நன்மை தரணும், குருவனா யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை தர காத்திருக்கிறது என்பதை பற்றிய இந்த எபிசோடின் பின்பகுதியிலையும் பரிகாரங்களையும் பரிகார கோயில்களையும் முழுமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம நேரடியாக கொஞ்சம் கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அப்போ குரு பகவான் அப்படின்னா குரு தான் ஒரு வாழ்க்கையில் நமக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வேணும்னா ஒன்றே நமக்கு ஸ்தான பலமாக இருக்க வேண்டும். நமக்கு 2ஆம் இடம், மிதுனத்துக்கு 2ஆம் இடம் கடகம். கடகத்தில் தான் இந்த பகவான் குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. அப்போ காலபுருஷத்துக்கு 9 கூடியவர் 4ஆம் வீட்டில் உச்சமடைகிற பொழுது தந்தை வழி சொத்துக்கள், தந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கி மிகச்சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய காலமாக அமையும். குரு இருக்கிறதுலே ஒரு பெரிய கோள். பூமியை விட ஒரு 300 மடங்கு அவர் பெரியவர். பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி தோஷம் போகும், குரு அருள் இல்லை என்றால் திருவருளும் இல்லை. அப்போ குரு தன்னுடைய
கதிர்வீச்சுகள், மீத்தேன் என்கிற கதிர்வீச்சை பூமிக்கு அனுப்பி 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடியவர். அதே போல ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், உயர்கல்வி போகணும், வெளிநாடு போகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், சகோதரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் குருவோட வியாழ நோக்கம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு கிரகம் சுபக்கோள்களாக இருந்தால் அது பார்க்குற வீடுகளை நமக்கு விருத்தி செய்து கொடுக்கும். குரு எங்கே பார்த்தாலும் அந்த பாவத்தை விருத்தி செய்வார். ஸ்தான பலம்னு இருக்குது. இப்போ குரு 2 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இல்லாத இடங்களில் எல்லாம் குரு பகவான் நன்மை தருவார். 2, 5, 7, 9, 11 வீடுகளில் இருந்தார்னா நன்மையை தருவார். அப்போ பெரிய பொருளாதாரம் வேண்டும் நமக்கு வேணும்னா அது குருவோட அருள் தேவை. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ஆச்சாரமாக, அனுஷ்டானமாக, கௌரவமாக, கண்ணியமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குருவோட அருள் இருந்தால் தான். இப்போ பெரிய பணம், பெரும் செல்வந்தர், ஒரு மதிப்பாக வாழ்கிறீங்க, சமுதாயத்தில் எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னா குருவோட அருள் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த கொடுப்பினையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. அப்போ பாருங்கள், குரு அப்படின்னாலே நான் என்ன சொன்னோம், ஒழுக்கம், நித்திய கடமைகள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கமாக இருக்கவங்களுக்கெல்லாம் குரு அருள் நித்தம் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ குருவினுடைய குரு ஒரு மனிதனுக்கு மஞ்சள் கிழங்கில் ஆட்சி செய்கிறார், தானியத்தில் கொண்டக்கடலையில் ஆட்சி செய்கிறார். சுண்டக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்போ சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதுக்கெல்லாம் குருவோட அருள். குரு ஒரு நல்ல மனநிலையை தரக்கூடியவங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல், குழப்பம் இல்லாமல், ஏற்ற இறக்கம் இல்லாமல், நிம்மதியாக, சுகமாக, சௌபாக்கியமாக, நல்ல அதிர்ஷ்டகரமாக வாழணும்னா குருவோட அருள் தேவை. அப்போ பொதுவாக ஒரு மனிதன் தவறான பாதையில் போகிறான்னா அவனை ராங் பெர்சனை ரைட் பெர்சனாக மாற்றக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். திக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ குரு நமக்கு பார்வை இருந்தது அப்படின்னா இக்கட்டான நேரத்தில் கூட யாராவது ஒருத்தர் இந்த பாதையில் எதுக்கு வர்றீங்க, இது சரியில்லாத பாதையை நீங்கள் அப்படிலாம் போகணும்னு சொல்லி நமக்கு ஒரு வழிகாட்டுவார். அப்போ வாழ்க்கையிலே வழிகாட்டக்கூடியவர்கள் எல்லாம் குரு தான். அந்த வழிகாட்டணும் அப்படின்னாலும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கணும். இது ஒரு விஷயம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சரியில்லை, என் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, நீச்சத்துக்கு போயிட்டாரு, பாதகத்துக்கு போயிட்டாருன்னா அப்படியே விட முடியாது. அப்போ அவர் வருடத்துக்கு ஒரு முறை சுழண்டு கொண்டே இந்த முறையாவது உனக்கு ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தர்றேன், உனக்கு ஒரு டயத்தை தர்றேன், இப்போ நீ சரியாக பயன்படுத்திக்க, இருக்க பிடித்துக்க, ஆச்சாரமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த குருவே வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். இப்படிலாம் வரும் பொழுது ஒரு பாருங்கள், ரைட்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டு, ஒரு கவுன்சிலரு, ஒரு மதிப்பான பதவி, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 9 கிரகத்தில் துக்கத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். அதனால தான் குரு பார்த்தா கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு இறை பலம் இருக்கணும், குரு பலம் இருக்கணும், வேணும். இறை பலம், குரு பலம் வேண்டும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரக வேணும்னா குருதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் வேண்டும். அப்போ இப்போ நம்ம வாழ்க்கையில் பொறுத்தளவில் ஒரு இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் இப்படியெல்லாம் தேவைன்னா குரு அருள் வேணும். அது மட்டும் இல்லை, மனச்சாந்திக்கு குரு அருள் தேவை. மனம் எப்போ பார்த்தாலும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு கர்ப்ப கிரகத்திட்ட இருந்து பிரகாரம் சுற்றி வந்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அமைதி கிடைக்கிது. என்னன்னா இந்த குருங்கிற அருள் அந்த காஸ்மிக் ரேஸ்க்கு இணையானது. புரியுதுங்களா? அப்போ ஆன்மீகம் என்பதை குருவோட தான் நம்ம வச்சு மேய்க்கிறோம். குருன்னா கும்பாபிஷேகம் பண்ணுதல், கோவில், பக்தி, சித்தர்கள் வழிபாடு, ஜீவன் முக்தர்கள் வழிபாடு. நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். அது மாதிரி அப்போ மனச்சாந்திக்கு. அப்போ வெளிநாட்டில் வாழ்வர்களுக்கு குருவோட அருள் தேவை. வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு குரு பயிற்சி வருது, இப்போயாவது என் மகன் நல்லா இருப்பானா சார், அப்போ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்போ மனிதனுடைய லைஃபை மாற்றக்கூடிய சக்தி குருவுக்கே உண்டு. அப்போ மனசை, புத்தியை, யோசனையில் நமக்கு நல்ல விதமாக கொண்டு செல்வதற்கு ஒரு குரு அருள் தேவை. அத்தகைய குரு இயற்கையாகவே இப்போ குரு பகவான் பொறுத்தளவில் நமக்கு என்ன செய்ய போகிறார்
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகுது. ஓகே, இதை நல்லா கவனிங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பொறுத்தளவில் 2ல் குரு. அப்போ என்ன ஆகும்? 2ஆம் இடம் பொருளாதாரம், தனஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம். இது வரையிலும் போராடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் பம்பர். நல்லா கவனிச்சுக்கணும். 2ஆம் இடத்துல குரு உச்சம். அப்போ அந்த ஒளி வெள்ளத்தை 12 ராசிக்கு அனுப்பிச்சி வைப்பார். ஏன்னா 4ஆம் இடம் காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம். அப்போ பூமி, நிலம், வீடு, வாசல் இது சம்பந்தமான துறையில் இருந்தால் வெற்றி. கல்வித்துறையில் இருந்தால் வெற்றி. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் வெற்றி. நல்லா கவனிக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பூமி, நிலம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தங்க சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, அதுகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் வாழக்கூடியவங்க, வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கசப்பான சம்பவங்களே நடக்காது. வெற்றி மேலே வெற்றி வரும். வெற்றி மேலே வெற்றி தான் எங்கள் கையில், வெள்ளி காசு மட்டுமே நம்ம பயிலுங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி செல்வம் செல்வாக்கெல்லாம் சேரும். ஆனால் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கேது உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் 3ஆம் இடத்துல இருந்து குருவோ அனுகூலம் செய்ய ரெடியாக இருக்கார். 7, 10க்கு அதிபதி. அவர் 2ஆம் இடத்துல உச்சம். அப்போ 7 கூடியவன் 2ல் உச்சம். அப்போ சில பேருக்கு மனைவி மக்களோடு சேர்ந்து கூட்டு தொழிலோடு சேர்ந்து வேறு இடம் போகுதல், ஒரு விபரீதமான ராஜயோகம் எல்லாம் உங்கள் மனைவிக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுடுச்சா? அப்போ 10 கூடியவன் 2ல். அப்போ ஒரு காங்கிரீட்டான, ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய லம்பான காங்கிரீட் மாதிரியான ஒரு பெரிய தொழிலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இடைவிடாது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலும் உங்களுக்கு அமையும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலையில் உத்தரவாதம், நல்ல ஜாப் அமையும், பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் உண்டாகும். நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அப்போ வெளிநாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம் சூப்பராக இருக்கும். அதே போல் மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி நல்லா இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி விரும்பிய பாடம், விரும்பிய காலேஜ், விரும்பிய கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நல்லா சேமமாக, ஐஸ்வர்யமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுத்தளவில் எல்லா விதமான நன்மைகளும் உண்டு. அதே போல் மிதுன ராசிக்கார குழந்தைகளுக்கு வேலை, உத்தியோகம் இது போன்றவைகளில் பிரச்சனை இருந்தால் குருவின் பார்வை, குரு சனியை பார்க்கிறார். நன்மை நன்மை நன்மை. அப்போ குழந்தைகளுக்கு வருமானம் உண்டு, குழந்தைகளுக்கு கல்யாணம், சௌபாக்கியம் உண்டு. உங்களுடைய தந்தையார், உங்களுடைய மனைவிக்கு எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு பொறுத்தளவில் வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் கையில் பணம் உண்டு. வேலைக்கு எதிர்பார்த்தால் வேலை வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், அவங்களுடைய தாயார்களுக்கும் அவங்க உறவினர்களுக்கும் ஏற்ற மிகுந்த காலமாக, அற்புதமான காலமாக சொல்லவே வேண்டாம். அவ்வளவு சிறப்பு மிகுந்ததாக இந்த ஆண்டு முழுவதும் 100% சொல்லுவேன். அப்போ குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அவர் உங்களுக்கு எந்தெந்த வீடை பார்க்கிறார்? மிதுனத்திற்கு 6, மிதுனத்திற்கு 8ஆம் இடம், மிதுனத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 6, 8, 10 இந்த இடங்கள். 8 என்பது தந்தைக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு வந்திருக்கும். தந்தையின் ஆயுள் பெருகும், ஆயுள் பெருகும். ஒரு சிலருக்கு கடன்கள் எல்லாம் அதிக அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும். கடன்கள் கட்டுக்குள் வரும். விவசாயிகள் செல்வச் செழிப்பை பெறலாம். அதே போல பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். இப்படி எல்லா விதத்திலேயும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு உண்டு. ஆனால் நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை சுண்டல் கடலை மாலை கோர்த்து சாத்தி பெயர் ராசி அர்ச்சனை செய்தால் செல்வம் உண்டாகும். வீட்டில் சுண்டல் கடலை பணப்பெட்டியில் வையுங்கள். முல்லை மலர்களால் மாலை நீங்களே கோர்த்து, ஆண் பெண்ணாக இருந்தால் கோர்த்து குரு பகவானுக்கு சாற்றுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்களை பஞ்சல் பட்டு வச்சு குருவுக்கு குரு பயிற்சி அன்னைக்கு வச்சு அதை எடுத்து எப்போ உங்கள் கையோடு கொண்டுட்டு போங்க. இனியெல்லாம் ஜெயந்தான். வாழ்க்கையில் இதை ஒன்று மட்டும் கடைப்பிடிங்க. வெற்றி 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 வெற்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது, குருவானவர் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார்,
என்னென்ன விஷயங்கள்ல உங்க லைஃப் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்பட போகுது அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியில குரு அமர்ந்திருந்தார் ஒரு வருட காலமாக. ஸோ இது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அப்புறம் எப்படி இருக்க போகுதுங்கிறதை பார்ப்போம். இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கும். பல செயல்பாடுகள்ல இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம்னு யோசித்திருப்பீங்க. ஆனா எதையுமே செயல்படுத்த விடாம உங்களுக்குள்ளே 1000 கேள்வி அல்லது மற்றவங்க மூலமாக பல கேள்வியை கேட்டு 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 நீங்க எதையுமே செய்ய முடியாது. அதே போல மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான் நீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைய எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள போயிட்டீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து தான் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய செயல்பாடுக்கு நீங்க உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா இங்க சுயநலங்கிறது கிடையாது. அதான் பிரச்சனையே. இங்க என்ன பிரச்சனை? சுயநலங்கிறது உங்களுக்கு கிடையாது. பொதுநலமாவே சிந்திச்சு சிந்திச்சு உங்களை நீங்களே மறந்துட்டீங்க. நீங்க மிதுன ராசி பெண்களா இருந்தாலும் சரி, மிதுன ராசி ஆண்களா இருந்தாலும் சரி, ஸோ எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே இப்படித்தான் இருப்பீங்க. அதுவும் இப்போ அதிகமா இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்போ வாழலாம்? இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து எப்போ ஒரு விடுதலை கிடைக்கும்? கையில வாங்கினேன், பையில போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான். காசு தான் கடவுள் அப்பாங்கிற பாட்டுக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்களாவும் ஆயிட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு காசு உங்களை கஷ்டப்படுத்துச்சு அப்படிங்கிறது உண்மை. நீங்க இருக்கும்போது எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்த நீங்க இப்போ உங்களுக்கு தேவைங்கும் போது கிள்ளி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ இந்த நிலை மாறும். உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்க குருவானவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்ச வீட்டில் போய் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை உறுதி செய்ய போறார். பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறார். ஒரு குடும்பத்துல உங்க மேல எவ்வளவு தூரம் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அற்புதமான செயல்பாடுகளும் இருந்துச்சோ அது இப்ப இல்லைங்கிறது உண்மை. உங்களை கேரே பண்ண மாட்டேங்காங்க. அசால்ட்டா உங்களை தூக்கி போட்டாங்க. அப்போ உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தான் தெரியும். அதுவும் நம்ம மிதுன ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவருடைய குடும்பத்துக்காக ஓடா தெரிஞ்சிருப்பீங்க. படிப்பு இருக்கும், அழகு இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும். ஆனா எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நீங்க என்ன பண்ணீங்க? அங்க ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்தீங்க. இப்பயும் வாழ்ந்துக்கு இருக்கீங்க. என்னைக்கா ஒரு நாள் நம்முடைய கணவருடைய குடும்பத்துல மாமியார், மாமனார், அதே போல அவங்க கூட பிறந்த உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்ல போய் கடைசியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகளை குரு பகவான் கொடுப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனையை சரி பண்ண போகிறார். வேலையில் எவ்வளவோ பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மெயின் காரணம் சொன்னால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை பற்றி மிதுன ராசியை பற்றி சொன்னால் குறைஞ்சது 25 நிமிஷம் குறைஞ்சது 25 நிமிஷம் பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் உங்கள் லைஃப்பில் இருக்கு. ஸோ இப்போ வேலையில் பிரச்சனை. நீங்கள் யாரை வேலை சேர்த்துட்டோங்களோ அவங்களால தான் பிரச்சனை மெயின் விஷயம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராடினீங்க. சில மிதுன ராசிக்காரங்களாம் வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை, வேலை தேடியும் கிடைக்காத சூழ்நிலைலாம் கிரகங்கள் கொடுத்தது. ஸோ இது இப்போ மாறப்போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ள பிரச்சனை சரியாக போகும். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் சூப்பராக கொடுக்காரு. சார் எனக்காண்டி வாங்கல சார், என் சொந்த பந்தத்துக்காண்டி வாங்கி கொடுத்தேன் சார், என் ஃப்ரெண்டு கேட்டான்னு வாங்கி கொடுத்தேன் சார் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் தான் சுயநலமாகவே வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்போ உள்ள ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லாட்டி சார் எங்கள் தாத்தாக்கு, தாத்தாவோட அப்பாவுக்கு, பூட்டனுக்கு, பாட்டனுக்கு, ஸோ எல்லாருக்குமே ஒரு வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஸோ இப்போ இது எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எது ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு எதிர்வினை ஆற்றாது என்பது உண்மை.
ஸோ பரம்பரை வியாதி இந்த காலகட்டத்திலிருந்து உங்களை கடந்து போக போகுது. உங்களை டச் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் ஒரு உரிமையுடன் உங்களை அங்கீகாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்துனாங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அந்த இடத்திலேயே உங்களுக்கான அங்கீகாரத்தை, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை நீங்க பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை புரிந்து உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு ஏற்றவாறு ஒரு அற்புதமான நன்மையை செய்யப்படும். ஸோ அதே போல் சொந்த தொழிலில் நிறைய போட்டி பொறாமை கஷ்டம்னா சந்திச்சுக்கிட்டு, சார் நான் தான் சார் அந்த ஊரில் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்த பிறகு இப்போ 50 பேர் இருக்கான். இதில் 50 பேரில் நான் வேலையை கற்றுக் கொடுத்தவன் தான் 25 பேர். அப்படிங்கிற நிலைமையில் உள்ள மிதுன ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான தொழிலுக்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை குரு பகவான் உறுதியாக கொடுப்பார். சரியா? மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தையும் குருவுடைய அருளால் நம்முடைய மிதுன ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது ஆஞ்சநேயரை படிச்சுக்குவோம். ஆஞ்சநேயருக்கு 21 வெற்றிலை மாலை கோர்த்து, மஞ்சள் நூலில் கோர்த்து அல்லது வெள்ளை நூலில் மஞ்சளை தடவி கோர்த்து என்ன பண்ணோம், காமில் வெத்திலையை கோர்க்கும். இந்த வெத்தலையானது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா பல கண்ணாடி மாதிரி இருக்கும். சும்மா ஓட்டை கிரிசல் கோணையாக இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வெத்தலையை சூப்பராக செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது நிதர்சனமான உண்மை.